கைஸ் இன்னைக்கு ஒரு ஸ்டோரியோட நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? பட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க காய்ஸ் எல்லாருக்கும் காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நெக்ஸ்ட்ல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய பிராண்ட், எஸ்பெஷலி காஃபி ப்ரொடக்ஷன். நெஸ்கஃபே, நெஸ்பிரஸோ, ஸ்டார் பக்ஸ்க்குமே குறிப்பிட்ட அளவுக்கு காஃபி சப்ளை பண்ணது இந்த நெஸ்லே தான். நெஸ்லே வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஜப்பானில் எப்படியாவது அவங்க மார்க்கெட்டை பிடிக்கணும்னு பார்த்தாங்க. என்னதான் போதுமான அளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும், சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தாலும், கொசுவேட் பண்ணி பார்த்தாலும் அவங்களால அந்த மார்க்கெட்டை பிடிக்க முடியலை. ஏன் அப்படின்னா ஜப்பானுங்கிற நாடு போதுமான அளவு டீ குடிச்சு வளர்ந்த நாடு. அவங்களுக்கு டீ தான் விருப்பமே தவிர காஃபியில் விருப்பம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல அவங்க மார்க்கெட்டை எப்படி தான் பிடிக்கணும்னு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு சைக்கோ அனலிசிஸ்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவரோட பேர் தான் குளோட்டர் ராப்பிள். 1975 குளோட்டர் ராப்பிள் ஜப்பானுக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே போய் அங்கே உள்ள நெகட்டிவ் பீப்புள்ஸை கிட்டத்தட்ட ஹிப்னோடைஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் கரண்ட்லி பிடிச்சு போன ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அவரோட எமோஷனல் கனெக்டிவ் என்னன்னு கேட்குறாரு. சின்ன வயசில் அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க, இப்போ ஏன் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விகளுக்கு விளக்கம் தெளிவாக இருந்துச்சு. ஆனால் இந்த நெஸ்கஃபே காஃபியை பற்றி கேட்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஆனால் அந்த காஃபி என்கிற ஒரு ஃப்ளேவருக்கு எந்த எமோஷனல் கனெக்டும் இல்லாமல் இருந்துச்சு. இதுதான் அந்த மார்க்கெட்டை பிடிக்காமல் போனதுன்னு ராப்பிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. இந்த இன்சைட்ஸ் மூலமாக ராப்பிள் நெக்ஸ்ட்லேயே ஜீனியஸ் ஐடியான்னு சஜஷன் பண்ணுறாரு. அதாவது நீ மார்க்கெட்டிங் கேம்பெயின்னு எதுக்காவது செலவு பண்ணாதீங்க, சில காஃபி ஜப்பானில் போகிறது கஷ்டம்தான். ஆனால் இன்வென்டட் கேண்டி, அந்த முட்டாயை கண்டுபிடிங்க. அந்த முட்டாய் டேஸ்ட் எப்படி இருக்கணும்னா கிட்டத்தட்ட உங்கள் நெக்ஸ்ட்ல காஃபி மாதிரி இருக்கணும்னு. இந்த முட்டாயோட டார்கெட் கஸ்டமர் யாராக இருக்கணும்னா சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்க. ஏன் அப்படின்னா இந்த சின்ன பசங்க இந்த முட்டாயை சாப்பிடும்போது இந்த காஃபி ஃப்ளேவரை சின்ன வயசுலேயே அவங்க மனசில் வந்து பதியும். அதே நேரம் நல்ல பாசிட்டிவ் மெமரிஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சின்ன பசங்க சாப்பிட்றத பார்த்து அவங்க பேரண்ட்ஸும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்டைரக்டாக இந்த ஜப்பான் ஜென்ரேஷனுக்குள்ள நம்ம இந்த காஃபி டேஸ்ட்டும் அதுக்கு பின்னாடி பாசிட்டிவான மெமரியும் பதிக்க போறோம்னு சொல்லி ஜீனியஸ் ஐடியாவை நெஸ்லே கொடுத்தாங்க. ஸோ அதே ஃபாலோ பண்ணி இன்வென்டட் கேண்டி ஜப்பான் மார்க்கெட் ஃபுல்லாகவே பரப்ப விட்டுச்சு. சின்ன பசங்க எல்லாமே அந்த கேண்டியை விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க. விரும்பி சாப்பிடும்போது அந்த காஃபி ஃப்ளேவரில் சின்ன சின்ன மெமரிஸும் சேர ஆரம்பிச்சது. ஸோ கரெக்டாக ஒரு டிக்கெட்டுக்கு அப்புறமா அவங்க காஃபி பவுடரை ஜப்பான் மார்க்கெட் ஃபுல்லாகவே பரப்ப விடுறாங்க. ஸோ ஃபார் சேஞ்ச் சிங்கிள் காஃபி அவங்களால சேல் பண்ண முடியாத அதே ஜப்பானில் இன்னைக்கு அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 5 லட்சம் டன் ஆஃப் காஃபியை நெஸ்லேலேருந்து எவ்ரி இயர் ஜப்பானில் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பொருள் அங்கே மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்கே இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். தோ இந்த மாதிரி பூவை தேடி தான் எப்போ வண்டு வரும், வண்டை தேடி பூ போவாது. டுடே டாபிக் குயிக்காக எப்படி ஹேர் மாஸ்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்டில் போட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. தென் கிளிக் பண்ணி லேசர் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பாடியில் இருக்க செலெக்ஷனை விட்டுட்டு ஹேரை மட்டும் இந்த மாதிரி சுற்றி செலக்ட் பண்ணுங்கள். ஹேரோட இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு டிலீட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எரேசர் டூலை ஹோல்டு பண்ணி பேக்ரவுண்டு எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரஷோட செட்டிங்ஸ் வந்து ஹார்ட்னஸ் ஒரு 34 கொடுத்துக்கோங்க. ஸ்பேசிங் 10 இருக்கணும். சைஸ் உங்கள் ரெக்கமெண்ட்டுக்கு ஏற்ற வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் ஒன்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஐட்ராப்பரை பிக் பண்ணிக்கோங்க. தென் லிமிட்ஸில் வந்து டிஸ்காண்டிவேஸ் வச்சுக்கோங்க. டாலரன்ஸ் 35 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த எல்லோவில் கிளிக்கை விடாமல் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ மட்டும்தான் எரேஸ் ஆகும். ஸோ இந்த கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் இருக்கனால பர்ஃபெக்டாக எரேஸ் ஆகாது. ஸோ இதை அடுத்த ஸ்டெப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சோல்ட் கலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிடுதேன். இந்த லேயரை ஃபோட்டோ லேயருக்கு பின்னாடி கொண்டு வந்துடுறேன். இப்போ ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு அதே எரேசர் டூலை வச்சுக்கோங்க. அதே மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். கிரேடியன்ட் கலர்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இதே பிளெயின் பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வராது. இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை இப்படி பேக்ரவுண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எர்ரா வட்டிய எர்ரா எடு 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 அக்கிரகாரத்தை வாக் பண்ணு. ஐ அம் கோயிங் டு